ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் உறவு மலரும் இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம் 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 ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, புதன்கிழமையாகிய இன்றைய தினம் இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகின்ற அன்பு பிள்ளைகளாக நாம் அனைவருமே அன்னையினுடைய திருப்பீடத்தின் முன்பாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்பிக்கக்கூடிய அற்புதமான படிப்பினை என்ன என்றால், ஆண்டவருடைய கட்டளைகளை யார் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ, யார் ஒருவர் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதை அடுத்தவருக்கு அறிவிக்கிறாரோ, கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி நற்செய்தியினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதர் பேறு பெற்ற நிலையை அடைவார் என்பதனை தெளிவாக எடுத்துரைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. அன்புக்குரியவர்களே, அந்த வகையில் இன்று நாம் திருவிழா கொண்டாடக்கூடிய திருத்தூதர் பர்னபா ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். அன்னை கன்னிமரியால், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளினுடைய திருவுளத்திற்கு ஏற்ப தன்னையே மாற்றிக்கொண்டார். ஆகவே இந்த நாளிலே இந்த அன்னையைப் போல திருத்தூதர் பர்னபாவை போல நாமும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து இயேசுவினுடைய நற்செய்தியை உலகமெங்கும் பரப்புவதற்கு தேவையான கொடைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒருக்கத்தோடு ஜெபிப்போம். கூடி வந்திருக்கக்கூடிய நம் எல்லாருடைய கருத்துக்களையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்னையானவள் நமக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் ஆசிரையும் தன்னுடைய திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும்.
கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை கடவுள் எங்களுக்கு தந்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்கிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக்கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கையின்படி எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியை சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவு சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாயிருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாயிருந்த அம்மாட்சியின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவியை சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி பொருந்ததாயிருக்கும். தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்துணை மாட்சி பொரியந்ததாயிருந்ததா என்றால் விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்துணை மாட்சி நிறைந்ததாயிருக்கும். அன்றைய மாட்சியை ஒப்புரவற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல, மறையப்போவது மாட்சி உடையதாயிருந்ததால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்ததாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். Alleluia, 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 Alleluia.
நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 5 இறைவசனங்கள் 17 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கடமையாக இருப்பது என்ன என்றால், இறை அரசை இந்த மண்ணகத்திலே கட்டி எழுப்புவது. இறை அரசை இந்த மண்ணகத்திலே கட்டி எழுப்புவது என்பது 2 விதமான பண்பு நலன்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. முதலாவது என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை நாம் அனைவருமே பெற்றுக்கொள்வது. யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளுகிறாரோ அவர் இறையரசின் தன்மையை பெற்றிருக்கிறார். இறை அரசை இந்த மண்ணகத்திலே கட்டி எழுப்பக்கூடிய பண்பினை பெற்றிருக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது. அதனால்தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களை தேர்வு செய்யும் போது கூட என்ன சொல்லி அவர்களை அழைக்கிறார் என்றால், என் பின்னே வாருங்கள், என்னோடு தங்குங்கள், என்னோடு தங்கி நான் கற்பிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே விண்ணரசை இந்த மண்ணகத்திலே கட்டி எழுப்புவதற்கான முதல் தகுதியே கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, நான் அறிந்திருந்தால் மட்டும் போதாது, நான் அறிந்த கிறிஸ்துவை, நான் அறிந்த நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளை அடுத்தவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பது. எதை நாம் அறிவிக்கப் போகிறோம், எது நம்முடைய நற்செய்தியாக மாறுகிறது, எதை கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, அதற்கான பதிலை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாகவே எடுத்து காட்டுகிறது. என்னுடைய கட்டளைகளை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, என்னுடைய கட்டளைகளை யார் ஒருவர் புரிந்து கொள்ளுகிறாரோ, என்னுடைய கட்டளைகளை யார் ஒருவர் அடுத்தவருக்கு அறிவிக்கிறாரோ அவர் விண்ணரசில் மிகப்பெரியவர் என கருதப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை நாம் அடுத்தவருக்கு அறிவிக்க வேண்டும். கடவுளினுடைய திருவுளம் எதுவோ அதை நாம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். வசதிக்காக அல்ல,
அல்லது எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைத்தால்தான் நான் நற்செய்தியை அறிவிப்பேன் என்பதற்கு அல்ல, அல்லது எனக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நான் நற்செய்தியை அறிவிப்பேன் என்று அல்ல. மாறாக அன்புக்குரியவர்களே, அன்னை கன்னிமரியாவை போல, திருத்தூதர்களை போல, தொடக்க கால திரு அவையிலே வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களை போல நாம் அனைவருமே வாழுகின்ற ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட ஆண்டவரை அடுத்தவருக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் அனைவருமே வாழ வேண்டும். அதைத்தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார். விண்ணரசிலே நீ பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கட்டளைகளை அறிந்து கொண்டு நற்செய்தி பணிபுரியக்கூடிய செயல்பாடுகளை நீ செய் என்கின்ற அழைப்பினை நமக்கு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் அன்னையானவள் ஆண்டவருடைய வாக்கு கபிரியேல் தூதர் வழியாக கொடுக்கப்படுகின்ற பொழுது எவ்வளவோ இடர்பாடுகள் வரும், எவ்வளவோ அவமானங்கள் வரும் என்பதனை அறிந்திருந்தும் கூட, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அந்த கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக மாறுகிறார். தன்னுடைய விருப்பத்தை அவர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. நற்செய்தியின் பொருட்டு அல்லது கடவுளின் வார்த்தையின் பொருட்டு கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்விலே எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், அவை எல்லாவற்றையுமே கடந்த நிலையிலே நான் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே இருப்பேன் என்பதிலே உறுதியாக இருந்தார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்களும் கூட உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு தாங்கள் பிறந்த தேசத்தை எல்லாம் விட்டுவிட்டு, தங்களுடைய சொந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு, நாம் எங்கே ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறதோ அங்கே சென்று அந்த மக்களை சந்தித்து மொழியை கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய கருவிகளாக மாறினார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த நாளிலே நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்க்கை முறையினால், நம்முடைய செயல்பாடுகளால் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய மக்களாக வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. பெரும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கைகளில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய்க்கு நவநாள் எடுத்து கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இத்திருப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாயை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கன்று அவர் வழியாக மனித மீட்பு காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணி எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொள்ளும் எதிர்நோக்கோடு துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய எங்கள் அனைவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய ஆசி நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு கரங்களை விரித்து கண்களை மூடி உறக்கத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து என்னை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொண்டதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு அறிவித்து சாட்சிய வாழ்வு வாழுங்கள் என்கின்ற நெறிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உள்ளத்தில் எழுதல் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். நிலையில்லா உறவு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும், எப்போதும் நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், எப்போதும் நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், எப்போதும்.
ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளோ. உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயோ. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளோ. எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளோ. உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளோ. புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யோ. அன்புக்குரிய அன்னையினுடைய பக்தர்களே, ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்கிழமையும் மதிய வேளையில் அன்னையினுடைய பக்தர்களுக்கு அன்பின் விருந்தினை வழங்கி கொண்டிருக்கிறோம். இது பெரிய காரியம். இந்த காரியத்தை செய்வதற்கு உங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அனைவருமே அறிந்தபடி நமது அன்னையினுடைய பெயரால் அன்னையினுடைய பக்தர்கள் அமர்ந்து நல்ல விதத்தில் உணவு உட்கொள்வதற்கு சகாய மாதா அரங்கத்தை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த பணிகளை தாங்கி உங்களால் இயன்ற தாராள உதவியை நன்கொடைகளாக கொடுத்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்று மாலை நம்முடைய பசலிக்காவில் நடைபெறக்கூடிய 6:15 மணி திருப்பலியை மாதா தொலைக்காட்சியிலிருந்து வந்து பதிவு செய்வார்கள். அதை அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 6 மணிக்கு ஒளிபரப்பு செய்வார்கள். ஆகவே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று மதியம் வழங்கப்படக்கூடிய அன்பின் விருந்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்திருக்கக்கூடிய குடும்பத்தார்: கலியமங்கல கிராம மக்கள், இருதயபுரம் தோப்பு தெருவை சேர்ந்த ஜோஸ்பின் சார்லஸ் குடும்பத்தார், தஞ்சை ரோட்டை சேர்ந்த ஆண்டனி பையஸ் குடும்பத்தார், வாழவந்தான் கோட்டையை சேர்ந்த ஜேபி ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர், முள்ளிப்பட்டியை சேர்ந்த சகாயராஜ் குடும்பத்தினர், விமான நிலையத்தை சேர்ந்த
மைக்கேல் குடும்பத்தார், நவல்பட்டு பர்மா காலனியை சேர்ந்த வணக்கமேரி விக்டர் பால்ராஜ் குடும்பத்தார், நத்தமாடிப்பட்டியை சேர்ந்த மோசஸ் மலர் குடும்பத்தார், வாழவந்தான்கோட்டையை சேர்ந்த திலகுபதி குடும்பத்தார், வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த அந்தோணிசாமி குடும்பத்தார், காட்டூரை சேர்ந்த ஆண்டனி குடும்பத்தார், துவாக்குடியை சேர்ந்த அந்துவான் ஜெரில்லா குடும்பத்தார், அன்னை நகரை சேர்ந்த ஆகாஷ் ஆலன் குடும்பத்தார், பெங்களூரை சேர்ந்த ஆதினி மனோகிரி குடும்பத்தார், மேலசிந்தாமணியை சேர்ந்த ஆதினி ரோஷி குடும்பத்தார், துரைசாமிபுரத்தை சேர்ந்த சந்தியாகு பாத்திமா குடும்பத்தார், நவல்பட்டு பர்மா காலனியை சேர்ந்த செபாஸ்டின் அமுதாராணி குடும்பத்தார், திருச்சியை சேர்ந்த ஜனத் மேரி குடும்பத்தார், பழைய கோவிலை சேர்ந்த செபாஸ்டின் ரூபன் குடும்பத்தார், பாலக்கரையை சேர்ந்த கேத்தரின் குடும்பத்தார், துரைசாமிபுரத்தை சேர்ந்த சேவியர் மேரி குடும்பத்தார், கருமண்டபத்தை சேர்ந்த ஆட்ரின் ஜாமியல் தாமஸ் குடும்பத்தார், லால்குடியை சேர்ந்த தினேஷ் காவியா குடும்பத்தார், பாப்புசெட்டி தெருவை சேர்ந்த ஜெயராஜ் ரெஜினா மேரி குடும்பத்தார், காட்டூரை சேர்ந்த கிங்ஸ்லி குடும்பத்தார், மேலப்புதூரை சேர்ந்த அன்னை சிவசக்தி ஸ்டீல் கிராஃப்ட் நிறுவனத்தினர், துரைசாமிபுரத்தை சேர்ந்த தாமஸ் லியோன் குடும்பத்தார், நவலூர் கொட்டப்பட்டுவை சேர்ந்த ஆரோக்கியசாமி லூயிஸ் மேரி குடும்பத்தார், திருச்சியை சேர்ந்த ஜோஸ் லிடியா குடும்பத்தார், புறத்தாக்குடியை சேர்ந்த அந்தோணிசாமி ராஜாமணி குடும்பத்தார். இந்த குடும்பத்தாருக்கு நம்முடைய ஜெபத்தினையும் நம்முடைய நன்றியினையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயான இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெறவுமை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை உணர்ந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியறலும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்பலியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு அறிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும்
போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மன தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றேன். கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசினேன். தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமேதிசையுமாக்கள் போற்றி புகழரும். அற்புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழி நடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருவையின் திருப்பலி அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட விதத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து
நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் என் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேளையில் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். அன்னையினுடைய பீடம் இருக்கிறோம். அன்னையினுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான இடத்திலே கூடியிருந்திருக்கிறோம். அன்னையை நோக்கி நாம் எந்த மன்றாட்டுக்களை அவருடைய காலடியில் வைக்கிறோமோ அந்த கருத்துக்களை நிறைவேற்றி தர அன்னையானவள் காத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு எழுந்து நின்று அன்னையை புகழ்ந்து பாடுவோம். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோம். வாக்குடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாய தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண், நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அழைத்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவுணர்ந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் சொல்லி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும், தொழிலையும், வியாபாரத்தையும், நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்புநிறை சகாய தாயே, நீ இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர்.
வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகிறீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் ஒருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீகமான பிரசன்னத்திலே இதோ இந்த அதிகாலை வேளையிலே கூடி வந்திருக்கிறோம்.
இதோ இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், என்னாலும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ வருகையிலும் செல்கையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, நமக்கெல்லாம் சக்தி கொடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையே மாற்றி அமைப்பதற்காக இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் நம் எல்லோரையுமே பார்த்து, மகனே மகளே, உன்னுடைய வாழ்விலே எதை குறித்து நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து நீ அனுதினமும் உன்னுடைய குடும்பத்தினரோடு அழுது கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய குடும்பத்திலே நடக்காத காரியமாக எது இருக்கிறது? கொஞ்சம் என்னிடம் எடுத்து சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய யாரையுமே நான் கைவிடுவதில்லை. அப்படியே எல்லோரையுமே அரவணைத்து ஆசி கொடுக்கக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன். ஆகவே நீ உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை, கஷ்டங்களை, கவலைகளை ஆண்டவராகிய என்னுடைய பாதத்திலே நீ ஒப்பு கொடுத்து உருக்கத்தோடு ஜெபி என்கின்ற அழைப்பினை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார். இதோ பார் மகன், இதோ பார் மகளே, எத்தனையோ பேர் என்னை தேடி வந்திருக்கிறார்கள். யாரையுமே நான் கைவிட்டதில்லை, யாரையுமே நான் மறந்ததில்லை. எல்லாருக்கும் தேவையான ஆசைகள் எல்லா விதத்திலும் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இதோ இந்த புதன்கிழமை ஆகிய இன்றைய தினம் என்னுடைய திருப்பீடத்தை தேடி என்னுடைய பிரசன்னத்திலே இந்த காலை வேளையிலே நீ இருக்கிறாய் என்றால் கண்டிப்பாக நீ தேடி வந்தது கிடைக்கும். நீ கேட்டதை கொடுப்பேன். நீ தேடி வந்ததை நான் கொடுத்து உனக்கு தேவையான அருளையும் ஆசையையும் கொடுத்து உன்னை அனுப்புவேன் என்றுதான் ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார். எவ்வளவு மனக்காயங்கள் இருந்தாலும், எவ்வளவு மனபாரங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையுமே இந்த ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையுமே செய்து முடிப்பார். இதோ ஆண்டவர் நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய பெயரை என்னுடைய கரத்திலே பொறித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய உள்ளங்கையால் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறேன். ஆகவே நீ எதை குறித்து கவலைப்படாதே, நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. என்னுடைய பிரசன்னத்திற்கு வந்து விட்டாய், என்னை தேடி வந்து விட்டாய். ஆகவே உன்னை அபரிவிதமாக நான் ஆசீர்வதிப்பேன். உனக்கு எந்தவித குறையும் இல்லாத அளவுக்கு உன்னை நான் பார்த்து கொள்வேன். உன்னுடைய நோயை போக்குவேன், மன கஷ்டத்தை போக்குவேன், மன பாரத்தை குறைப்பேன், நிம்மதியான வாழ்க்கையினை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார். மீண்டும் மீண்டுமாக இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியது, நீ வருகையிலும் நீ செல்கையிலும் உனக்கு தேவையான ஆசையை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்றுதான். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருச்சந்நிதிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய திருச்சந்நிதியை விட்டு நாம் வெளியிலே செல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரம்பிய பிள்ளையாக நாம் அனைவருமே போக வேண்டும். நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட வேண்டும். நம்முடைய கவலைகள் எல்லாம் மறைய வேண்டும். நம்முடைய மனபாரங்கள், சுமைகள் எல்லாமே குறைய வேண்டும். அதற்கு தேவையான ஆசையை வேண்டி இந்த வேளையிலே உருக்கத்தோடு ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரை உற்று நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவரை உற்று பாருங்கள். வல்லமையான தெய்வம், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறது. ஆண்டவரே, தாவீதின் மகனே என்று பார்வையற்ற பர்த்திமேயு ஆண்டவரை பார்த்து கத்தினார், கதறினார், புலம்பினார். உடனடியாக ஆண்டவர் அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார். இதோ இந்த வேளையிலே நம்முடைய கண்களை அவர் மீது பதித்து கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வுக்கு தேவையான ஆசையை நீ கொடுக்க மாட்டாயா? இதோ இந்த வேளையிலே நீர் எனக்கு எல்லா விதமான கொடைகளையும் கொடுத்து என்னை நிரப்பும் என்று ஜெபிக்க போகிறோம். ஆகவே உங்களுடைய கண்களை ஆண்டவரின் மேல் பதிய வைத்து ஆண்டவருடைய ஆசைக்காக இந்த வேளையில் ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசுவே, அதிகாலை வேளையிலே
மகதலா மரியா உம்மை தேடி வந்தோம். உயிர்த்த ஆண்டவராகிய உம்மை முதலாக கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டது போல இதோ நாங்களும் இந்த அதிகாலை வேளையிலே எழுந்து ஓடி வந்து உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய தெய்வீகமான உடலை உட்கொண்டு இதோ இந்த வேளையிலே நாங்கள் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலை என்றாலும் கூட எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாரங்களையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான கவலைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தாரும் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரரும் சகோதரியும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் நீர் கொடுக்கக்கூடிய அமைதியை, நீர் கொடுக்கக்கூடிய நிம்மதியினை, நீர் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை, உள்ளத்தின் ஆழத்தின் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் தான், நாங்கள் பலவீனமானவர்கள் தான், உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்காத பிள்ளைகள் தான், நெறி தவறி வாழ்ந்தவர்கள் தான். இருந்தாலும் ஆண்டவரே, என்னுடைய தவறுகளை நீர் பொருட்படுத்தாமல், என்னுடைய பாவத்தை நீர் பொருட்படுத்தாமல், என்னுடைய பலவீனத்தை நீர் பொருட்படுத்தாமல், பலவீனத்தை பலமாக மாற்றி ஆண்டவரே நீர் என்னை தாங்க வேண்டும். உம்முடைய திரு கையால் என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும். பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று நீ சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி எனக்கு தாயாக, எனக்கு தந்தையாக, எனக்கு உறவாக, எனக்கு தோள் கொடுக்கும் தோழனாக, என்னை தூக்கிவிடக்கூடிய நபராக நீர் இருப்பீர் என்கின்ற நம்பிக்கையோடு ஓடோடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் என்னுடைய கவலையை எடுத்து சொல்லி இருக்கிறேன். என்னுடைய கண்ணீரை காணிக்கையாக்கி இருக்கிறேன். நீண்ட காலமாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னை வாட்டி வதைக்கக்கூடிய உடல் நோயை உம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை அப்பா. எல்லாமே உம்மால் முடியும் அப்பா. உம்மை விட்டால் எனக்கு வேற யாருமே இல்லை தெய்வமே. நீர்தான் என்னோடு இருக்க வேண்டும். நீர்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீர்தான் என்னை பலப்படுத்த வேண்டும். நீர்தான் எனக்கு எல்லாமுமாக மாற வேண்டும். எனக்கு தாயாக தந்தையாக இருக்கக்கூடிய தெய்வம் நீர்தான். வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர்தான். என்னுடைய குழப்பங்களை கலக்கங்களை எல்லாவற்றையுமே போக்கக்கூடிய தெய்வம் நீர்தான் என்பதனை உணர்ந்து கொண்டுதான் இதோ என்னுடைய உள்ளத்தை சேர்ந்து வேறு யாரிடமும் சொல்லாத எல்லா விதமான வேதனைகளை, எல்லா விதமான குழப்பங்களை இதோ இந்த வேளையிலே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்பா. இயேசுவே, இயேசுவே, நீர் எவ்வாறு உம்மை தேடி வந்தவர்களை ஆசீர்வதித்தீரோ, உம்மை தேடி வராதவர்களை கூட தேடி சென்று ஆசீர்வதித்தீரோ, அதே போல்தான் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்கள் எல்லோரையுமே நீர் ஆசீர்வதித்தருளும் அப்பா. இயேசுவே, இயேசுவே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடு. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான வேலை வாய்ப்பை கொடு. எங்களுடைய பிள்ளைகள் நல்ல விதத்திலே திருமண காரியம் கைகூடுவதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கக்கூடிய, அவமானத்தோடு வெட்கி தலை குனிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆசீர்வாதமாக இருந்து நீரே காத்தருள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர்தான். உம்மை தேடி வரக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்குமே ஆசி கொடுக்கக்கூடிய தெய்வம் நீர்தான். நம்பிதான் இருக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாமல் உம்முடைய ஆசியால் நிரப்பி உம்முடைய திருக்கரங்களால் எங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி குறைகளை நீக்கி உடல் நோய்களை போக்கி மனதைரியத்தோடு எழுந்து நடக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான அருளை இந்த வேளையிலே தர வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்களுடைய ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்தருளும் அன்பு ஆண்டவரே. ஆமென். உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலால் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாயமரியே, தினமும் வாழ்த்துவோம். இதோ தந்தோம் எங்களிருகையும் மாதாவே நீர் கொடு மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும்
எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் விழாமலே பொல்லாத பாவத்தில் நாங்கள் விழாமலே எல்லா வேளையுமே சகாயம் புரியும் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே தினமும்